ரீசெண்டா நடந்த சூப்பர் பவுல்ல நிறைய ட்ரைலர்ஸ் அண்ட் டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தண்டர் போல்ஸ் படத்தோட ஃபுல் ஃபிளெஜ்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2.5 minutes ஓடுது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ட்ரைலர்ஸ்ல இல்லாத சில விஷயங்கள் இதுல இருக்கு. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சென்ட்ரியோட லுக்க ஓரளவுக்கு அங்கங்க காட்டியிருந்தாங்க. படத்தோட கதை என்ன, கதை எதை நோக்கி போகுதுங்கிற எல்லாத்தையும் ட்ரைலர்லயே சொல்லிட்டாங்க. நீங்க ட்ரைலர் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபுல் ஃபிளெஜ்ட் ட்ரைலர் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. மத்த படத்துக்குலாம் டிவி ஸ்பாட் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. மேக்ஸிமம் ட்ரைலர்ல என்ன இருந்ததோ அதே அப்படியே டிவி ஸ்பாட்டா கொடுத்திருந்தாங்க. என்னென்ன படம் பாத்தீங்க How to Train Your Dragon live action மூவியும், Mission Impossible The Final Reckoning, Jurassic World Rebirth and Formula 1 இந்த 4 படத்தோட டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இதுல Mission Impossible The Final Reckoning தான் அந்த மூவி சீரிஸோட லாஸ்ட் மூவி அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 million. இந்த மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணாதான் அந்த அமௌண்ட் திரும்ப எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்ட் 1 படமும் பெருசா வசூல் பண்ணல. அதனால இந்த படத்தை ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்பவே நம்பிருக்காங்க. அதனால இந்த மாதிரி விளம்பரங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் படம்னு. ஆனா டாம் க்ரூஸ் ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லும்போது எனக்கு 10 படங்கள் வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள்ல பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ இது நிக்காது, பாப்போம் என்ன பண்றாங்க. நீங்க இது வரைக்கும் இந்த ட்ரைலர்ஸ் அண்ட் டிவி ஸ்பாட்ஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.